தானியங்கள்லயே பீட்டா கரோட்டின்ஸ் நிறைய உள்ளது இந்த ஒரே ஒரு தானியம் தான். கேரட்டை விட பல மடங்கு கண்ணுக்கு நல்ல விஷயம் நம் ஊர் தினை அரிசியிலும் கொட்டி கிடக்குது நண்பர்களே. திணை கொழுக்கட்டை பண்ணுறதுக்கு 1 கப் திணை எடுத்து நல்லா கழுவிட்டு தண்ணி ஊற்றி 1 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. கூடவே 2 டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பையும் நல்லா கழுவிட்டு அதையும் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இந்த திணை அரிசி நல்லா ஊறினதுக்கு அப்புறமா மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. கொழுக்கட்டை தாளிக்கிறது ஒரு பேனில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. கடுகு சீரகம் போட்டு பொரிய வச்சதுக்கு அப்புறமா இதில் சின்ன வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை, வரமிளகா விதையை நீக்கிட்டு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்ததுக்கு அப்புறமா துருவின கேரட் சேர்த்து வதக்கி எடுத்துக்கோங்க. லைட்டாக கேரட் வதங்கினதுக்கு அப்புறமா இதில் 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் பூவும் கொத்தமல்லி தலையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு இதில் நம்ம ஊற வச்சு வச்சிருக்க பாசி பருப்பை சேர்த்துருங்க. கூடவே அரைச்சி வச்சிருக்க திணையும் சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கிளறிக்கிட்டே இருந்தீங்கன்னா கொஞ்ச நேரத்தில் இது திக்காக கெட்டியாக வர ஆரம்பிக்கும். நல்லா கெட்டியாக வந்ததுக்கு அப்புறமா இன்னொரு பாத்திரத்தில் மாற்றிட்டு கை பொறுக்கிற சூடு வந்ததுக்கு அப்புறமா கையில் நெய் இல்லட்டா எண்ணெய் தடவிட்டு உருண்டைகளாக பிடிச்சு எடுத்துக்கோங்க. திணை அரிசியில் பார்த்தீங்கன்னா நிறைய நன்மைகள் இருக்கு. கண்ணுக்கு ரொம்ப நல்லது. அதே நேரத்தில் வயதானவங்களுக்கு மூட்டில் நீர் கோர்த்து வீக்கமாக இருக்கிறதுக்கும் கர்ப்பிணிகள் காலில் நீர் கோர்த்து வீக்கமா இருந்தாலும் திணையை எடுத்துக்கிடும் போது நீர் உங்களுக்கு வெளியேறும். அதே மாதிரி தாய்ப்பால் சுரக்கும் தன்மையும் இதுக்கு ரொம்ப அதிகமாகவே இருக்குது. பிளட்ல உள்ள சுகர் லெவலையும் கொலஸ்ட்ரால் லெவலையும் கண்ட்ரோல் பண்ணும். இந்த கொழுக்கட்டை பார்த்தீங்கன்னா 10 நிமிஷத்துல வெந்துடும். சூடாக இருக்கும் போது கையில் கொஞ்சம் ஒட்டுறமா இருக்கும். கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.